இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட பிஸ்னஸுக்கு நான் எப்படி பிளாண்டி செஞ்சு குடிப்பனோ, அதோட சேம் மெத்தட் 1/2 கேஜி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஃப்ளாப்புமே இருக்காது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டீட்டெயிலா டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் குடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டின்ன வந்து பார்ச்மென்ட் பேப்பர் வச்சு நம்ம லைன் பண்ணி வச்சுக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 8 இன்ச் டின்னு தான் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் டைப்பு. நீங்க 7 இன்ச் கூட எடுத்துக்கலாம். 1/2 கேஜி அப்படிங்கிறதப்போ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு மெஷரிங் ஸ்கேலில் தான் வந்து எல்லா அளவுமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கப்பு அளவு கிடையாது. ஸ்கேலில் தான் கிராம் கணக்கு தான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் நம்ம எடுத்துக்கலாம். பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 கிராம் 70லேருந்து 80 கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 70 கிராம் வந்து கரெக்டான அளவாக நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் சாக்லேட் தான். இது மில்க் சாக்லேட் காம்பவுண்டு தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 140 கிராம் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது நான் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருக்கிறதுனால தான் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ வந்து இதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓவன் இல்லை அப்படின்னா டபுள் பாயில் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 5 கிராம் 10 கிராம் முன்ன பின்ன இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்றைக்கி நான் வந்து ஓவனில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் போல் வச்சு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டையுமே பட்டரும் இந்த மில்க் காம்பவுண்டும் இருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூடாகவே இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த மெத்தடை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு வந்து ட்ரையான ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். 1/2 கேஜி ஆனதுனால 2 முட்டை எடுத்துக்கிறோம். இதே நீங்கள் 1 கேஜியாக எடுக்கிறீங்கன்னா 4 முட்டை. இதே இன்க்ரீடியன்ஸில் டபுள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 கேஜிக்கு வந்து நீங்கள் கரெக்டாக பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சேம் ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். விஸ்க் தான் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கேஜி ஆனதுனால கையிலே நான் பீட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் மஸ்ட்டாக வேணும், இல்லைன்னா எக் ஃப்ளேவர் வரும். ஸோ வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது வந்து 2 கேப் போல் நான் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா திரும்பவும் மெஷரிங் ஸ்கேலை வந்து பொடி பண்ண பவுடர் சுகர் பார்த்தீங்கன்னா 150 கிராம் வந்து எடுத்துக்கிறோம். 115 கிராம் போல் நம்ம எடுத்துக்கிறோம். பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து 115 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து அப்படி தான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே நான் அப்படி தான் எடுப்பேன். ஏன்னா நம்ம பவுடர் பண்ண சுகர்னு ஆகும்போது நம்ம முட்டையில் போட்டு பீட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு பீட் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி இதோட மெயின் இதே கான்செப்டே என்னென்னா முட்டையும் இந்த சுகரும் வந்து நல்ல பீட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிரிங்கிள் டாப் நமக்கு வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிராம் போல் மைதா எடுத்துக்கிறேன். நான் வந்து எல்லாமே உங்களுக்கு மெஷரிங் கிராம் கணக்கில் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதே கணக்கில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 20 கிராம் போல் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மில்க் பவுடர் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதை அளந்து ஒரு சைடில் வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையும் சுகரும் வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேட்டரில் வந்து அந்த பட்டரும் அந்த காம்பவுண்டு ஒயிட் காம்பவுண்டு இருக்கு இல்லையா, அதை மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பேட்டர் வந்து திக்காகும். இது வந்து நார்மல் தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அது அவ்வளோத்தையும் வந்து நம்ம நல்லா ஜலிச்சு போடுங்க. நல்லா ஜலிச்சு போட்டால் தான் அது வந்து நமக்கு ஒரு கிரிங்கிள் டாப்போட அந்த ஒரு ஃப்ளேவர் சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பேக்கிங் டின்னில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 8 இன்ச்சு டின்னு தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 7 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். 7 இன்ச்சு எடுத்திங்கன்னா திக்காக வரும். நான் அதனால் இன்றைக்கி வந்து 8 இன்ச்சு எடுத்துக்க கொஞ்சம் தின்னாக வரும். உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மஸ்ட்டாக வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அப்போ தான் அந்த கிரிங்கிள் டாப் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக கிரிங்கிள் டாப் வராது உங்களுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ரிச்சான ஃப்ளேவர் இருக்கிறதுக்கு ஒயிட் சாக்கோ சிப்ஸ் தான் போடுறேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 1/2 கேஜி ஆர்டர் இருந்துச்சு. அதனால தான் நான் இதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் உங்களுக்கு காமிச்சு தந்துட்டு இப்போ வந்து ஓவனை வந்து 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணுறேன். நான் வந்து ஓவன் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் ஓவன்லேயே பண்ணுறேன். நீங்கள் ஓடிஜிலேயே இருந்தால் ஓடிஜிலேயும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேட்டர் எடுத்து உள்ளாடி வச்சுட்டு நான் வந்து 30 மினிட்ஸ் வந்து ஆன் பண்ணி வைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா 30 மினிட்ஸ் ஆகாது. ஒன்லி 50 to 20 மினிட்ஸ் தான் ஆகும்.
இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணணும். ஒரு வந்து 50 மினிட்ஸ் ஆகும்போதே நம்ம டூத் பீக் வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா, டூத் பீக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டியும் ஒட்டாமல் அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ஃபுல்லாக க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா நம்ம இது வந்து சூடு ஆறும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம குக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்கும். இது நம்ம குக் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 544 கிராம் இருக்குது. இதை வந்து நான் 9 பீஸாக தான் பீஸ் போட போகிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ₹2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து ₹40 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரௌனி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்து